வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்ரீதரன் துரைராஜா. இன்றைக்கி February 26 அண்ட் டொரண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் -1°C இருக்குது அண்ட் டைம் 9:02 PM. இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு லெட்ஸ் டேக் அ லுக் அட் அவர் அஜெண்டா. ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கி AstraZeneca வேக்சின் அப்ரூவ் ஆகிருக்கு கனடாவில், தேர்ட் வேக்சின் டு பி அப்ரூவ். ஸோ அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்ல போகிறாரு, we are going to watch it. தென் அதை தொடர்ந்து வந்து கனடா ஹெல்த் அஃபிஷியல் சுப்ரியா சர்மா அந்த AstraZeneca வேக்சின் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் மற்றது 2 different kinds of AstraZeneca வேக்சின்ஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் கதைக்க போகிறேன். தென் ப்ரீமியர் டக் ஃபோர்ட் AstraZeneca வேக்சினை பற்றி ஒன்டாரியோவில் அது வாரத்தை பற்றியும் கதைக்க போகிறார். ஸோ we are going to take a look at that as well. And then இன்றைக்கி வந்து மார்க்கம் ஸ்டோவல் எம்பி ஹெலினா ஜாக்கஸ் வந்து இன்றைக்கி வந்து அவள் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸை பற்றி கதைச்சு அவள் வந்து கனடா ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு வந்து யூஎனுக்கு புஷ் பண்ண சொல்லியிருக்கிறா ஆக்ஷன்ஸ் டேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். தென் இன்றைக்கி கனேடிய வளத்தில் எம்பி Ariaran எம்பி ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ் Ariaran வந்து பிஸ்னஸ் டேக்ஸை பற்றி கதைக்க போகிறார். ஸோ we are going to take a look at that as well. And then நாங்கள் இந்த கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது பை விதுஷாயினி பரமநாதன். அண்ட் இன்றைக்கி கனடா காலம் வர போகிறார் ஃப்ரைடே என்ற வழியால். அண்ட் தென் வழக்கம் போலேயே கரன்சி, வெதர் அண்ட் நியூஸ் வித் துஷந்தி குணரட்னம் அண்ட் கோவிட் கேசஸையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி வந்து AstraZeneca வேக்சின் கனடாவில் அப்ரூவ் ஆகிருக்கு, தேர்ட் வேக்சின் டு பி கெட் அப்ரூவ்ட் இன் கனடா. ஸோ இதை பற்றி இன்றைக்கு வந்து கனடாவில் இதை ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே 20 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 500,000 வேக்சின்ஸ் வந்து நம்ம ஃபியூ டேஸில் அரைவ் ஆக போகுது. இந்த வேக்சின் வந்து என்ன ஒரு குட் நியூஸ் என்றால், இப்போ ஃபைசர் ஒரு மொடோனா மாதிரி அல்ட்ரா கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்க வேண்டி இல்லை. இது வந்து ஜஸ்ட் 2 to 8°C ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து சரியான ஈஸியராக இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்ல போகிறாரு, லெட்ஸ் வாட்ச் இட். This week, Canada received a total of 643,000 doses of the Moderna and Pfizer vaccines. This is our largest week of shipments to date. Vaccines will keep arriving faster and faster as we head into the spring. And not just because shipments of Moderna and Pfizer are ramping up, which they are, but because Canada has now approved yet another vaccine option. This morning, Health Canada authorized the AstraZeneca Oxford COVID-19 vaccine, as well as the Serum Institute of India's version, Covishield, which is sponsored in Canada by Mississauga's Verity Pharmaceuticals. In other words, we now have a third safe and effective vaccine independently approved by health experts in Canada. This is very encouraging news. It means more people vaccinated and sooner. Because for AstraZeneca, like we were for Pfizer and Moderna, we're ready to get doses rolling. Canada has secured 2 million doses of the Covishield vaccine through an agreement with Verity Pharmaceuticals and the Serum Institute of India. With the vaccine now approved in Canada, our first shipment of 500,000 of these doses will arrive within weeks. The remaining doses are scheduled for delivery over the next couple of months. These 2 million doses are in addition to the 20 million doses we've already secured with AstraZeneca that will start arriving in the spring, and any AstraZeneca doses that Canada receives from COVAX will be added to that total. So there are a lot of numbers out there. Here's the bottom line. With Pfizer, Moderna, and now AstraZeneca, Canada will get to more than 6.5 million doses by the end of March. And there will be tens of millions more doses to come between April and June. I want to express my appreciation for the support and partnership of the Indian government in fighting COVID-19
and helping secure these doses for Canadians. I also want to thank Minister Anand and our teams at Public Services and Procurement Canada and Global Affairs Canada for their outstanding work on this file, both here and in India. I know that vaccines are on everyone's mind right now. You're looking forward to you and your loved ones getting your shot. We're working around the clock to make sure that happens as soon as possible. Deliveries are ramping up. We've got incredible people right across the country working as one big team towards the same goal. Welcome back to Good Evening Canada, sponsored by Life 100 Insurance and Investment Inc. ஸ்ரீதரன் துரைராஜா. ஸோ அடுத்ததாயும் நாங்கள் வந்து AstraZeneca பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹெல்த் ஒஃபிஷியல் கனடா ஹெல்த் ஒஃபிஷியல்லேருந்து சுப்ரியா சர்மா வந்து அந்த 2 different kinds of AstraZeneca வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அதை பற்றியும் அவள் சொல்ல போகிறா இந்தியா அண்ட் யூகேல இருந்து. ஸோ லெட்ஸ் வாட்ச் தட். Today I'm here to talk to you about Health Canada's authorization of the AstraZeneca COVID-19 vaccine, developed in partnership with Oxford University, as well as the Serum Institute of India's version of the AstraZeneca vaccine, which is sponsored in Canada by Verity Pharmaceuticals. After in-depth reviews of the evidence, we've determined that these vaccines meet the department's stringent safety, efficacy, and quality requirements. I'll start by providing information about the authorization of the vaccines, followed by some information on other COVID-19 vaccines currently under review, and I'll close with updates on our ongoing monitoring of vaccine safety. The AstraZeneca vaccine and the Serum Institute of India's version, sponsored by Verity Pharmaceuticals, are the third and fourth COVID-19 vaccines to be authorized by Health Canada. As with the other vaccines authorized under the interim order, Health Canada conducted independent and thorough scientific reviews of the data to determine that the vaccine's benefits outweigh their risks. Health Canada conducted its review of the AstraZeneca vaccine in collaboration with the European Medicines Agency as part of its open process. This initiative makes it possible for trusted regulatory authorities outside of the European Union, such as Health Canada, to work together and share information throughout the review process. Health Canada's authorization of the Serum Institute of India product relies on the assessment of its comparability to the AstraZeneca-produced version of the vaccine. Detailed information on Health Canada's review of these and all COVID-19 vaccines is available on the COVID-19 Vaccines and Treatment portal at covid-vaccine.canada.ca. While the first 2 COVID-19 vaccines authorized in Canada are mRNA-based vaccines, the AstraZeneca and the Serum Institute of India products are viral vector-based vaccines. Viral vector vaccines use a harmless, modified version of a different virus, the vector, to deliver instructions to our cells. The cells begin to make proteins from the virus that causes COVID-19, which then prompts the body to develop an immune response. The virus used in these vaccines is an adenovirus. Adenoviruses are one category of viruses that can cause common cold-like symptoms, and there are many, many different types. People have been using these types of viruses and vaccines for decades. It's important to note that these viral vectors do not cause illness. These vaccines are indicated for adults 18 years of age and older. Ongoing studies are expected to provide more data about the safety and efficacy of the vaccines in other populations, such as children. While limited information from clinical trials is available to calculate the efficacy in people 65 years of age and over, Health Canada's authorization for a broad adult population has taken the available data on immune responses into consideration, and there is emerging promising evidence that is beginning to be reported from real-world use of the vaccine. Health Canada authorizes products based primarily on the information submitted by the manufacturer. These are 2-dose vaccines, with the second dose being given between 4 and 12 weeks after the first. Evidence suggests that efficacy increases with longer dosing intervals. As with other vaccines, common side effects include pain and tenderness at the injection site, headache, muscle pain, fever, and chills. The majority of adverse reactions in clinical trials were mild to moderate in severity and resolved within a few days. Hi guys, welcome back. So அவ சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் AstraZeneca பற்றி அந்த வேக்சின் பற்றி மோர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீமியர் டக் ஃபோர்ட் வந்து ஒன்டாரியோக்கு AstraZeneca வேக்சின் வரப்போகிறத பற்றி என்ன சொல்கிறாண்டு லெட்ஸ் வாட்ச் தட்.
And as you've all heard, Health Canada has just approved the use of the AstraZeneca vaccine. And this is absolutely great news for Ontario and the entire country. This gives us a third vaccine as we enter into the next stage in our fight against COVID-19. Yesterday, we spoke with joint hospitals, PHUs, to discuss our vaccination plan. But it's important that I speak with you today about the vital role you're going to play. And it's absolutely critical, each and every one of you playing a role in the execution of the vaccines here. In executing the Ontario Vaccine Distribution Plan, the most comprehensive vaccine rollout in the entire country. This plan is being tailored to the unique populations and geographies in each of our 34 public health units. To execute, we have pulled together healthcare experts, business leaders, and frontline workers in every corner of our province. We will also be relying on an army of volunteers. Everyone will have a role to play. This will truly be Team Ontario. And our municipal partners will be at the forefront of this effort. We'll be counting on you, not just to execute our plan, but to help us make it better. Like I said to the hospitals and PHUs, you'll be the closest to the vaccination delivery. You will know what's going well and what might be improved. If something can be done better in your city, because everyone's unique throughout the province to a certain degree, you can call, and feel free to call me or call the general, and we'll make sure that we're there to support you. You all have my phone number, and I need to be hearing from you regularly. This is the most important thing we're going to do, and we need to get it right. The AstraZeneca news is absolutely great news today. It's a game changer. We need all the vaccines we can get, but adding a third vaccine to our rollout plan does and add complexity. So let me say again, we're 100% confident in this team. We'll be nimble, we'll adapt, and we will succeed. And just to give you a quick number, 94% of all vaccines we have in the province have been vaccinated. So that's 94% of all vaccines that we have been administrated. And thanks to you, and thanks to the hospitals and the PHUs. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. You're watching Good Evening Canada, sponsored by Life 100 Insurance and Investment Inc. Sridharan Thurayaraja. இப்போ வந்து நிறைய தமிழ் ஆக்கள் மார்க்கம் ஸ்டோவல் ஏரியாஸில் இப்போ நிறைய ஆக்கள் இருக்கணும். ஸோ அவைகளுக்கு வந்து இது ஒரு மிக இம்பார்ட்டண்டான இஷ்யூ. மார்க்கம் ஸ்டோவல் எம்பி ஹெலனா ஜாக்கஸ் அன்றைக்கு வந்து நான் கதை சொல்லியிருக்கிறா. அந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸை பற்றி கதைச்சு அவள் வந்து கனடா ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்கிறா. தே நீட் டு புஷ் யூஎன் வந்து புஷ் பண்ண சொல்லி அவைகள் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸை பற்றி ஆக்ஷன்ஸ் எடுக்க வேணுமென்று புஷ் பண்ண சொல்லி அவள் சொல்லியிருக்கிறா. ஸோ அதை பற்றி for the recurrence of the policies and practices that gave rise to grave human rights violations. These concerns are shared by the Tamil Canadian community in my riding of Markham Stouffville. Groups like Pearl have suggested actions we can take, encouraging Global Affairs Canada to support a strong, principled position at the UNHRC, supporting the creation of a special rapporteur for Sri Lanka at the HRC, calling for a study on Sri Lanka by the Subcommittee on International Human Rights, and operationalizing the motion passed by this House calling on the UN to establish an international independent
investigation into allegations of genocide. I support these recommendations, Madam Speaker. You're watching Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment Inc. Sridharan Thirayraja. So, இன்றைக்கு கோவிட் கேஸஸை நாங்கள் பார்ப்போம். ஸோ ஒன்டாரியோவில் இன்றைக்கு 1258 கேசஸ், கியூபெக்கில் 815 கேசஸ், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 589 கேசஸ், அல்பர்டாவில் 356, சஸ்காச்சுவானில் 153, மனிடோபாவில் 64, நோவஸ்கோஷியாவில் 10, நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடோரில் 4, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 அண்ட் நுனவட்டில் 1, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்லேயும் 1 சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ வந்து யோக் ரீஜனில் அவங்களோட மேயர் மார்க்கம் மேயர் ஃப்ராங்க் ஸ்கார்பிடி என்ன சொல்லியிருக்காரு என்றால், ப்ரொவின்ஷியலாக ரிலீஸ் பண்ணுற வெப்சைட்டுக்கு கோவிட் வேக்சின்ஸ் எடுக்கிறதுக்கு ரிலீஸ் பண்ணுற வெப்சைட்டுக்கு வெயிட் பண்ணாமல் மண்டேலேருந்து யோக் ரீஜனில் இருக்கிற ஆக்கள் 80+க்கு 80 வயசுக்கு கூட இருக்கிற ஆக்கள் வந்து ஆன்லைனில் யோக் ரீஜன் அண்ட் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுக்கலாமண்டு. ஸோ அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் வந்து 15,000 வேக்சின்ஸ் ஏற்கனவே இருக்குது கொடுக்குறதுக்கு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மோஸ்ட் லைக்லி அந்த நாளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மண்டே மார்ச் 1 இருந்து நீங்கள் யோக் ரீஜன் வெப்சைட்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் யோக் ரீஜனில் இருக்கணும் அண்ட் உங்களுக்கு ஹெல்த் கார்டோடு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினால் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ யோக் ரீஜன் எடுத்து பார்த்தா மார்க்கம், ஸ்டோவில், ரிச்மண்ட் ஹில், அரோரா, நியூ மார்க்கெட், அந்த ஏரியாஸில் அந்த ஏரியாஸில் இருக்கிறார்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் யோக் ரீஜனில் வெப்சைட்டில் போய் as soon as possible 80+ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கோவிட் வேக்சின்ஸ் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து எங்களோட கெடேண்டிய வெள்ளத்தில் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் பர்சனல் டேக்ஸ் வந்து எப்படி செய்கிறேன்டெல்லாம் எம்பி ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீஸ் அரியரன் எங்களுக்கு சொல்லியிருந்தார். இன்றைக்கு வந்து அவர் வந்து இந்த கோவிட்டால் பிஸ்னஸஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு வந்து எப்படி வந்து இந்த வருஷம் வந்து டேக்ஸ் செய்கிறது, இந்த கோவிட்டால் வந்து இந்த பிஸ்னஸஸுக்கு வந்து எப்படி நியூ ரூல்ஸ் அண்ட் அதுகளை வந்து எப்படி அந்த டேக்ஸ் செய்கிறத பற்றி அவர் இன்றைக்கு சொல்ல போகிறார். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட். மீண்டும் வருமான வரி மற்றும் பிஸ்னஸ் டேக்ஸ் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களோடு எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இங்கிலிருந்து அரிஹரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரிஹரன் அவர்களே. வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். கடந்த முறை நாங்கள் தனிப்பட்ட வருமான வரி பத்திரங்கள் தொடர்பாக கடந்த வருடம் கோவிட் காரணமாக ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி பார்த்தோம். இன்று நான் உங்களிடம் கேட்பது சிறு தொழில் அல்லது தொழில் செய்பவர்கள், அவர்களுக்கு கீழே பணியாளர்கள் பலரும் இருப்பார்கள். ஆகவே இந்த கோவிட் காலத்தில் எப்படியான மாற்றங்கள் வந்தது என்று இந்த முறை பார்க்கலாம். அந்த வகையில் கடந்த வருடம் பல தனிப்பட்ட முறையில் சிஆர்வி கொடுக்கப்பட்டது போல பல பிஸ்னஸ் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக பல அரசாங்க சலுகைகள் வழங்கப்பட்டன. இது என்னென்ன வழங்கப்பட்டன, இம்முறை அவர்கள் டாக்ஸ் செய்கின்ற பொழுது என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கேள்விதான். என்றால் அரசாங்கம் வந்து வேலை செய்வர்களில் கம்பெனிகளுக்கு வந்து கூடுதலாக வேஜ் சப்சிடி, அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி சேலரியை பே பண்ணும் பொழுது அதே நேரத்தில் உங்களுடைய வருமானம் இன்கம் வந்து குறைவாக இருப்பாயின் அந்த இங்கத்துக்கு குறையும் வீதத்துக்கு ஏற்ப நீங்கள் பே பண்ணுற சேலரியில் வந்து திருப்பி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு எடுக்க போனால் உங்களுடைய வருமானம் வந்து 70% குறைந்திருக்குமானால், கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தோட இந்த வருடம் அக்டோபர் மாதம் 70% குறைவாக இருக்குமானால் உங்களுக்கு 65% நீங்கள் பே பண்ணின சேலரியை உங்களுக்கு திருப்பி தருகின்றார்கள் அரசாங்கம். அதே மாதிரி தான் ரெண்ட்டுக்கும் அவர்கள் ஹெல்ப் பண்ணுகின்றார்கள். இப்போ நீங்கள் வந்து ரெண்ட் வந்து பே பண்ணி கொண்டிருப்பீர்களானால் சேம் ப்ரொசீஜர், அதே 60-70% குறைவாக இருக்குமானால் 65% ரெண்டை அரசாங்கம் உங்களுக்கு திருப்பி தருகின்றது. இது ரெண்ட் இல்லாமல் உங்களுடைய ஓன் பில்டிங்கிலே இருப்பீர்களானால் உங்களுடைய மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கும் இன்சூரன்ஸுக்கும்
சேம் இதே மாதிரி அதுக்கான இதையும் மீளத் தருகின்ற உதவியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இது தவிர நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், சாதாரணமாக இந்த கோவிட்டால் பாதிக்கப்படாமல் சில வியாபார நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் வளமையாக செய்கின்ற மாதிரியே செய்யலாம். ஆமாம், அந்த வருமானம் குறையாவிட்டால் உங்களுக்கு இந்த சலுகைகள் ஒன்றும் கிடைக்க மாட்டாது. உங்களோட சேல்ஸ் ரெவென்யூவை வச்சுத்தான் இந்த சலுகைகள் எல்லாமே கொடுக்கப்படுகின்றது. அதை தவிர கடந்த வருடம் இந்த வியாபாரங்களை பொறுத்தவரையில், குறிப்பாக இந்த சிறு வியாபாரங்கள் நிறுவனங்களை பொறுத்தவரையில் 40,000 தொடக்கம் 60,000 வரை ஒரு கடனுதவியையும் வழங்கினார்கள். அதிலே சொல்லப்பட்டது $20,000 கிட்ட அவர்கள் மீள கொடுக்க தேவையில்லை. மிகுதி 40,000 2022 இறுதி வரை வட்டி இல்லாத, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கு முன்னர் கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அதன் பின்பு வட்டி அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டது. இதை எப்படி, அந்த 20,000 எப்படி அவர்கள் சேர்க்க வேண்டும்? ஆமாம், அதாவது இந்த 20,000 உங்களுடைய அடுத்த இயர் எண்டில் அது உங்களுக்கு வருமானமாக வரப்போகின்றது. அதை நீங்கள் கவர்மெண்ட் கிராண்டாக போட்டு அதற்கு உங்களுடைய அடுத்த மேலதிகமாக உங்களுடைய வருமானம் இருந்தால் அந்த வருமானத்தையும் சேர்த்து அதுக்கு அந்த கோஆப்ரேஷனோ ஸ்மால் பிஸ்னஸோ டேக்ஸை கட்ட வேண்டி இருக்கும். இதில் இது இருக்கிறது உண்மையாக அரசாங்கத்தின் இதன்படி நீங்கள் கட்டாயமாக 2020 எடுத்திருந்தால் 2020ஆம் ஆண்டு இயரண்டிலேயே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கலும் இருக்கின்றது. இப்போ நீங்கள் தற்சமயம் இந்த $40 இந்த லோனை டிசம்பர் 2022 இடையில் நீங்கள் பே பண்ணாமல் விட்டால் இந்த முழு தொகையும் உங்களுக்கு வரப்போகின்ற அந்த $20,000 உங்களுக்கு அது இதை சலுகையாக வராது, கிராண்டாக வராது. நீங்கள் $60,000 உங்களுக்கு லோனாக மாற்றப்பட்டு நீங்கள் அதை 5 இயர்ஸில் திருப்பி பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த இது உங்களுக்கு இன்கமாக வராது, முழு அமௌண்ட்டும் லோனாக மாறப்படும். ஆகவே அது ஒரு சின்ன ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதே போன்று ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இப்பொழுது இன்னொரு சலுகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. 10 தொடக்கம் 20,000 வரை கிராண்டாக வழங்கப்படுகிறது. இதுவும் ஒரு இன்கமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், இதுவும் எந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த வருடத்தில் அது உங்களுக்கு ஒரு இன்கமாக வரும். இது ஒரு குறிப்பிட்ட அதிகமாக பூட்டப்பட்ட, அதாவது இந்த அரசாங்க ஹெல்த் ரெஸ்ட்ரிக்ஷனின் படி பூட்டப்பட்டிருக்கின்ற தொழில் நிறுவனங்களுக்கு அவர்கள் 10,000 20,000 வரை கொடுக்கின்றார்கள். அவர்களுமே ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு வருமானத்தையும் ஏப்ரல் மாதம் 2020 வருமானத்தையும் பார்த்து அதில் 20% மேலே குறைந்திருந்தால்தான் இந்த $10,000 கொடுக்கின்றார்கள். ஆனபடியாக 20 கூடுதலாக குறைவாக இருக்குமா இருந்தால் 20,000 வரையும் இந்த லோன், இது கிராண்ட், இது லோன் இல்லை கிராண்ட், இதை கொடுக்குறார்கள். இது அந்த கோஆப்ரேஷனோ அந்த தொழிலாளருக்கு அது வருமானமாக வரும். அதே நேரத்தில் இந்த வருடம் தொழில் நிறுவனங்கள் எத்தனையாம் தேதிக்குள் அல்லது இந்த மாதம் எத்தனையாம் தேதி அவர்களுடைய வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும்? அதாவது இண்டிவிஜுவலாக இருப்பார்களானால் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும், கோஆப்ரேஷனாக இருக்குமானால் அவர்களுக்கு கோஆப்ரேஷனுக்கு சில கோஆப்ரேஷனில் டிஃப்ரெண்டான இயர் வைத்திருப்பார்கள். அந்த இயரண்டிலிருந்து 6 மந்த்துக்கு இடையில் அவர்கள் அந்த கோஆப்ரேஷன் டேக்ஸை செய்ய வேண்டிய நிலைமைக்கு உள்ளார்கள். நன்றி அரிஹரன் அவர்களே. ஆகவே மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக அரிஹரன் அவர்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி உங்கள் நேரத்துக்கு. வணக்கம். நன்றி. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Welcome back to Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment Inc. Sridharan Thuriraja. ஸோ இந்த கோவிட்டால் நிறைய சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே வந்திருக்குது, இன்க்ளூடிங் டேக்ஸஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண வேணுமென்றால் நீங்கள் MP ஃபைனான்ஸ் அண்ட் சர்வீசிங் அரியரனை காண்டாக்ட் பண்ணால் அவர் உங்களுக்கு மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தருவார், இன்ஃபர்மேஷன் தருவார். ஸோ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ
என்ன ஒன்று வந்து இப்போ சிம்கோ, முஸ்கோகா அண்ட் தண்டர் பே வந்து இவ்வளோ நாள் ரெட் ஜோனில் இருக்குது இப்போ. பட் மார்ச் 1 திருப்பி வந்து அது வந்து க்ரே ஜோனுக்கு போகுது லாக்டவுனில். ஸோ அந்த நியூஸும் இன்றைக்கி வந்து இருக்குது. இப்போ டைம் 9:27 PM. அடுத்ததாக நாங்கள் வந்து இப்போ ஒரு நியூஸ் LCBO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. அவையோட பார்ட்னர்ஷிப் வித் ஏர் மைல்ஸ் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராமோட இவ்வளோ நாள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குன்னா இது வந்து ஓவர் 20 இயர்ஸாக வந்து இவையில் இந்த பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கணும். பட் இனி வந்து March 31 இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போயிடும் வந்து சொல்லியிருக்கிறேன்னா 1997 இந்த பார்ட்னர்ஷிப் இருக்குது. பட் எந்த ரீசனுக்காக வந்து அவையில் அந்த பார்ட்னர்ஷிப்பை இல்லாமல் இருக்க போதுன்னு டிஸ்கண்டினியூ பண்ண போயிடும் சொல்லல. பட் நீங்கள் March 31 மட்டுக்கும் அந்த ஏர் மைல்ஸ் ரிவார்ட் ப்ரோக்ராமாக LCBOவில் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு பிறகு வந்து கண்டினியூ பண்ணிடலாது. ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து இன்றைக்கி கரன்சி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்டா ஸ்ரீலங்கா ஒரு இந்தியா இல்லாட்டி ஒரு நாட்டுக்கு நீங்கள் வந்து மார்க்கம் ஸ்காபோவில் இருக்கிறீங்கண்டா நீங்கள் சன்சிட்டி மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே வந்து பிராம்டன் மிசிசாகாவில் இருக்கிறீங்கண்டா நேராகவே கொலம்பியா குரூப்புக்கு போய் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ரீலங்கன் ரேட் $166 ருப்பீஸ் அண்ட் 50 சமா தான் போய் கொண்டிருக்குது. அண்ட் இந்தியன் ருப்பீஸ் வந்து 58 ருப்பீஸாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக் அட் அவர் கரன்சி. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 26 இலங்கை 166.50 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.56 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 26 கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. You're watching Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment Inc. Sridharan Thurayraja. இன்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேஃபே டிஓ ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸுக்கு பேரியோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காண்டு. இது வந்து இந்த வருஷம் வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். வந்து இப்போலேருந்து 2 மாதம் கழித்து தான் லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஏப்ரல் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணினது. பட் இந்த வருஷம் ஃபெப்ரவரி எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மே என்றால் மே ஜூன் டோரி சொல்லியிருக்கிறார். மேயில் வந்து ஹோப்ஃபுல்லி பேரியோஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண வேணுமெண்டு லைக் எஸ்பெஷலி மே 24th லாங் வீக்கெண்ட் வருது. ஸோ இந்த வருஷம் கோவிட்டால் வந்து பிஸ்னஸஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ஸ் எல்லாமே வந்து சரியான எக்கானமியில் லைக் லூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணினா மேக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணப்படுமாண்டு. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ஸ் வச்சுருந்தால் இப்போலேருந்து March 25 நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு வந்து மேலே வந்து பேரியோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணப்படும். பட் நீங்கள் March 25 அப்புறம் March 26 பிறகு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினா ஜூனுக்கு தான் அந்த பேரியோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வேணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ போய் சூனாகவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி மேயில் வந்து உங்களுக்கு பேரியோஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி உங்களோட பிஸ்னஸை வந்து பூம் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக இன்றைக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்குது எங்களோட கலையரங்கத்தில். அந்த சாங்கை பாடுற விதுஷாயினி பரமநாதன். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட் சாங். Havana, ooh na na. Half of my heart is in Havana, ooh na na. He took me back to East Atlanta, na na na. All of my heart is in Havana. There's something about his manners, Havana, ooh na na. He didn't walk up with it, how you doing? When she came in the room, said there's a lot of girls that can do it, but I can't without you. I'll do it forever in a minute.
Jurassic Park என்று சுகமான ஜோடிகள் ஜாஸ் மியூசிக் பாடி வருது. பிக்காசோ ஓவியம்தான் புரியாமல் என்னோடு டெக்சாஸில் ஆடி வருது. கவுபோயின் கண் பட்டதும் பிளே பாயின் கை தொட்டதும் உண்டான செக்ஸ் ஆனது ஒன்றாக மிக்ஸ் ஆனது. ஜாஸ் மியூசிக் பெண்ணானது ஸ்ட்ராபெரி கண்ணானது லவ் ஸ்டோரி கொண்டாடுது திக்கேறி தள்ளாடுது. காதல் யாருமே எழுதாத பாடலா. Havana, ooh la la. Half of my heart is in Havana, ooh la la. He took me back to East Atlanta, na na na. All of my heart is in Havana. There's something about his manners. Havana, ooh la la. Mukkala, mukkapala, Layla, oh Layla. Mukkapala, sokkamala, Layla, oh Layla. லவ்வுக்கு காவலா அது நீ சொல்லும் காதலா. பொல்லாத காவலா செந்தூர பூவிலா விலங்களை வெல்த்தும் வெண்ணிலா. ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே உந்தன் அலை வந்து கடல் சேருதே. வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே அது உன்னை சேர ஒளி வீசுதே. அந்த விண்மீன்கள் தான் உந்தன் கண்ணீரிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடம் கேட்குதே. இன்று உன் கையிலே நான் உள் பொம்மையே ஊஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன. முக்காப்பலா சொக்காமலா. Havana, ooh na na. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Welcome back to Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment Inc. ஸ்ரீதரன் துரைராஜா. அந்த மேஷப் சரியான பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கேட்க. விதுஷா இந்த சாங் வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் -1 டிகிரி செல்சியஸாக இருக்குது. மொன்ட்ரியாலில் வந்து இங்கிலீஷ் மொன்ட்ரியால் ஸ்கூல் போர்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற மண்டேக்கு வந்து இயர் எண்ட் எக்ஸாம் வந்து இருக்காது, கேன்சல் ஆகிட்டுன்ட்டு. ஸோ ஸ்டில் நீங்கள் ஸ்கூல் அட்டென்ட் பண்ண வேணும் ஜூன் 23 மட்டுக்கும். பட் இயர் எண்ட் எக்ஸாம் மட்டுக்கும் நடக்காது. ஏற்கனவே வந்து அந்த கியூபெக் ப்ரொவின்ஷியல் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணவே. ஸோ அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மொன்ட்ரியால் ஸ்கூல் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அவையில் இயர் எண்ட் எக்ஸாம் அந்த ஜூனில் நடக்கிற எக்ஸாம் வந்து அவையில் நடத்த மாட்டோம்ன்ட்டு.
ஆல்சோ ஃப்ரம் another நியூஸ் ஃப்ரம் Montreal, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் வந்து நேற்றும் நிறைய வந்து சொல்லினவேல் அங்கே வந்து இப்போ அந்த ஹாட்லைன் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு 2 weeks கால் பண்ண யாருமே எடுக்கணும் இல்லை லாங் வெயிட்டிங் டைமாக இருக்குண்டு. பட் இன்றைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்கணும். அங்கே கியூபெக் மொன்ட்ரியாலில் வந்து லேண்ட் பண்ணுற ஃப்ளைட்ஸில் வந்து நீங்கள் குவாரண்டைன் பண்ணுறேன்றால் அங்கே இருக்கிற அந்த மொன்ட்ரியாலில் இருக்கிற 3 ஹோட்டல்ஸுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாகவே கால் பண்ணி வந்து புக் பண்ணலாமண்டு. ஏன்னா இது வந்து அங்கே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இட்ஸ் சேம் அமௌண்ட் $2,000 கிட்ட தான் முடியும். அண்ட் இட்ஸ் அவையில் வந்து உங்களை டக்காண்டே புக் பண்ணி கிரியாவே உங்களை ஃபோன் எடுத்து புக் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஹாட்லைன் எடுக்க மட்டுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் இருந்து கியூபெக்கில் மொன்ட்ரியாலில் லேண்ட் பண்ணுறேன்டா அந்த 3 ஹோட்டல்ஸில் எதுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இன்றைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ எங்களுக்கு கனடாக்காரர் வர போகிற எங்களுக்கு என்ன சிந்திக்க சொல்ல போகிறான்னு லெட்ஸ் வாட்ச் இட். நான் தான் கனடாக்காரன். எப்படி இருக்கிறீர்கள்? வெள்ளிக்கிழமை வந்துட்டது. கனடாவில் டொரண்டோவில் வெதரும் கொஞ்சம் பரவாயில்லை. சொல்லிடம் இந்த முறை ஸ்ப்ரிங் சம்மர் எல்லாம் கெதியாக வந்துருப்பட்டு என்னதான் ஸ்ப்ரிங் சம்மர் கெதியாக வந்தாலும் இந்த வேக்சின் போடாமல் வெளியில் புகையிலாதானே. அதுபடியால் அது ஒரு பிரச்சனையாக தான் கிடக்குது. சரி, எல்லாத்துக்கும் பாப்பம் இவ்வளோ ஆக்க பொறுத்துறாங்கள். கொஞ்சம் ஆரவும் பொறுக்கத்தானே வேணும். எந்த ப்ரெஷரும் வந்து கொஞ்சம் குறைஞ்ச பாடு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு புது விஷயங்களை கேட்க ப்ரெஷர் கூடிக்கொண்டு தான் போகுது. நான் என்ன இந்த விஷயம் இந்த கிழமை கதைக்கோடு பண்ணி நினைச்சினார் என்றால், இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு எந்த சோஷியல் மீடியா புதுசாக வருதுன்னு ஒருத்தருக்கு தெரியாது. பேரண்ட்ஸ், அதாவது பிள்ளைகளை பெற்ற வந்து சரியான பாவம் என்றால் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கவும் மேலாது. அதுகளுக்கு அதை அறிஞ்சு கொள்கிற அளவுக்கும் நாலேஜ் இல்லை. மற்றது இன்னொன்றும் அதுகளுக்கு நேரமும் இல்லை. வேலையை பார்க்குறதோ பிள்ளைகளை படிப்பிக்கிறதோ இல்லாட்டி இந்த சோஷியல் மீடியா விஷயங்களை பார்க்குறதோ. நான் என்ன சொல்ல வரேன்னால், இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லிடவில்லை. இந்த இன்ஸ்டாண்டெல்லாம் சொல்லிடவில்லை. அதை பார்த்தியோலோட்டோல் அது ஒரு பிஸ்னஸ்காரர் பிஸ்னஸ் விஷயமாக மார்க்கெட்டிங்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் தெரியாதனமா இப்படித்தான் பார்த்தீங்களென்றால் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அதில் போய் பார்த்தால் உங்கட தமிழ் புள்ளிகள், சின்ன புள்ளிகள், குமர் புள்ளிகள அட்டகாசம் தாங்கியலாமல் கிடக்குது. அதை பார்த்தீங்கன்னால் கண்கொண்டு பார்க்கிறாது. அந்த அளவுக்கு மோசமாக கிடக்குது. இதுகளெல்லாம் இப்படி வெளியில் வருகுது, இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு எங்கட பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ தெரியாது, பெற்றோர் பார்க்கிடமோ இல்லையோ தெரியாது. அதில் என்ன பிரச்சனை வேண்டால் நல்ல விஷயங்கள் செய்தால் பரவாயில்லை. ஆனாளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு பிள்ளையை பார்த்து கொண்டு இன்னொரு குமர் பிள்ளை அரைகுறையா போடுறதும், அரைகுறையா உடுப்பு போடுறதும், அரைகுறையா லெக்சர் பண்ணுறதும், வசனங்கள் சொல்கிறதும், நடிச்சு காட்டுறதும், டான்ஸ் ஆடுறது மட்டும் பாத்தியல் கண்கொள்ள தலையால போகுது. ஏற்கனவே எனக்கு தலையில் ஒன்றும் இல்லை, இதை பார்த்தால் இருக்கிறதும் கொட்டிடும். அந்த மாதிரி இதில் கிடக்குது. இதுகள் எல்லாம் வந்து அதுகளை பெற்றோருக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ தெரியாது, அதுகள் பார்க்குதலோ தெரியாது. ஆனால் பாத்தியல் என்றால் நீங்கள் தயவு செய்து, நான் என்ன சொல்கிறேன்னா பேரண்ட்ஸுக்கு, நீங்கள் பிள்ளைகளை ஃப்ரீடமாக விடத்தான் வேணும். ஆனால் அதுக்காக வேண்டி வந்து என்ன நடக்குது என்ன செய்திகள் என்று ஒரு கண் வச்சு கொள்ளுக்கோ. எல்லாத்தையும் விட்டிகள் என்றால் உங்கள் மோசமாக போய் கொண்டு இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில். அவை என்ற உடுப்பும் அவை என்ற நடவடிக்கையும் எனக்கு என்றால் கொஞ்சமும் ஒரு மாதிரி நல்லதாக இல்லை. அதபடியால் இந்த இன்ஸ்டாகிராம் மட்டும் இந்த சொல்கிற இந்த ஆப்ஸுகளை ஒரு வாட்டி எல்லாரும் போய் ஒருக்கா பார்த்து கூட பிள்ளைகள் என்னென்ன போடுதுகள், இந்த ஃபோட்டோ போடுதுகள். ஒரு பிள்ளை வந்து இப்படி அண்டுது, ஒரு பிள்ளை இப்படி அண்டுது, எனக்கு ஒன்றுமா விளக்கையில். அதை ஒருக்கா கவனமாக பார்த்துக்கொள்ளுக்கோ. நல்லதுகளுக்கு யூஸ் பண்ணால் விடுங்கோ. ஆனால் இப்படி போச்சு என்றால் எங்கே போய் முடியும் என்று எனக்கு என்றால் தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டெண்டதும் ஒன்று இருக்குது. நாங்கள் இவ்வளவு பாரம்பரியம் கலாச்சார கட்டுப்பாடுகள் எல்லாம் காத்து கொண்டு வந்து இங்கே வந்து பிறகு எங்கட பிள்ளைகளை இப்படி விடக்கூடாது. நாளைக்கு எங்களை பற்றி தானே கதைப்பிடம். அதபடியால் அது ஒருக்கா கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ. வருது வேறு என்ன நிறைய கதைக்கத்தான் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக கதைப்பம். நாங்கள் வேற இந்த கோவிட் பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு நல்ல சூழ்நிலை வந்தது என்றால் மேற்கொண்டு கதைப்பம். வேறு என்ன சப்பியா இருங்கோ. நான் அடுத்த கிழமை சந்திக்கிறேன். ஓகே, பாய், குட் டைம். Welcome back to Good Evening Canada, sponsored by Life 100 Insurance and Investment Inc. Silva Vetrivial.
ஸ்ரீதரன் துரைராஜா. ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். சைல்ட் கேர் சேஞ்சஸை பற்றி ஃபோர்ட் கவர்மெண்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ ஃபோர்ட் கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும் என்றால் March 8th சைல்ட் கேருக்கு வந்து சேஞ்சஸ் வரப்போகுதுண்டு. இதுக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீவன் லிச்சி அண்ட் எம்பிபி ஃபார்ம் ஃப்ளாம்பரோ கிளான்புரோக் டேனா ஸ்கெலி என்ன சொல்லியிருக்கணும் என்றால், இப்போ இந்த சைல்ட் கேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறபடியால் லைக் ஃபியூ ஹவர்ஸ் தான் லைக் ஆஃப்டர் ஸ்கூல் அண்ட் பிஃபோர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறபடியால் அது வந்து இப்போ லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸுக்கும் அண்ட் இப்போ அன்பிரடிக்டபுளாக ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸுக்குமே சரியான கஷ்டமாக இருக்குண்டு. ஸோ March 8th அந்த 3 hours அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸுக்கு. அது வந்து இப்போ அந்த ஹவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கூடவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சில சேஃப்டி இஷ்யூஸ் வந்து இல்லாமல் இருக்கும். லைக் கோவிட் லைக் ட்ராக் பண்ணுறது, அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறதெல்லாம் இனி வந்து வரப்போகுதுண்டு. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ தேவையில்லாத டைம் வந்து ரிக்வயர்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் இல்லாட்டிக்கு லெட்ஸ் அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து 2-3 தரம் ஃபில் பண்ணி அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சைல்ட் கேர் வச்சிருக்கிறவங்களுக்கும் அவங்களோட டைமை வந்து சில்ட்ரனோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி மோர் டைம் அவைல் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நியூ ரூல்ஸ் வரப்போன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ டைம் 9:44 PM. நெக்ஸ்ட் நாங்கள் நியூஸுக்கு போக போகிறோம். கனேடியன் நியூஸோட துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று February 26 வெள்ளிக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஹெல்த் கனடா 2 AstraZeneca கோவிட் தடுப்பூசிகளை இன்று அங்கீகரித்துள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை வழங்க ஹெல்த் கனடா அனுமதி வழங்கியுள்ளது. 4 முதல் 12 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2 தடுப்பூசிகளை வழங்கவும் ஹெல்த் கனடா பரிந்துரைத்துள்ளது. இந்த அங்கீகாரத்தை மிகவும் ஊக்கமளிக்கும் செய்தி என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வரவேற்றார். இதன் மூலம் அதிகமான கனேடியர்கள் விரைவாக தடுப்பூசிகளை பெறுவார்கள் எனவும் பிரதமர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நம்பிக்கை தெரிவித்தார். ஃபைசர், மொடர்னா, ஆஸ்ட்ராசெனேகா ஆகிய தடுப்பூசிகளுக்கான அனுமதியுடன் கனடா மார்ச் இறுதிக்குள் 6.5 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை பெறும் எனவும் பிரதமர் ட்ரூடோ கூறினார். இன்று அனுமதி வழங்கப்பட்ட ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் 24 மில்லியன் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் கனடாவை வந்தடையும் என கூறப்படுகிறது. இலங்கை விடயத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தார்மீக அடிப்படையிலான பலமான நிலைப்பாடு ஒன்றை எடுக்குமாறு கனேடிய வெளியுறவு திணைக்களத்தை ஊக்குவிக்கும் பரிந்துரை கனேடிய நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்டது. மார்க்கம் ஸ்டோவில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலனா ஜாசாக் இலங்கை மனித உரிமை நிலைமை குறித்து கனேடிய நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றினார். இலங்கை குறித்த புதிய ஐக்கிய நாடுகள் அறிக்கை ஒன்றில் மனித உரிமை நிலைமை சீர்குலைந்து செல்வதை காட்டும் தெளிவான அறிகுறிகள் குறித்து கவலை வெளியிடப்பட்டுள்ளதை அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்த கொள்கைகளும் செயல்களும் மீண்டும் நிகழக்கூடிய போக்கு தற்போது காணப்படுவதாக இந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனதுரையில் சுட்டிக்காட்டினார். தனது மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியில் உள்ள தமிழ் கனேடிய சமூகத்தினரும் இதே கவலையை கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலனா ஜாசக் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். கனடா இந்த வாரம் கோவிட் தடுப்பூசி விநியோகத்தை இரட்டிப்பாக்கியுள்ளது. கடந்த 2 வாரங்களை விட இந்த வாரம் 2 மடங்கிற்கும் அதிகமான எண்ணிக்கையான தடுப்பூசிகள் கனடாவில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த 21 ஆரம்பமான வாரத்தில் கனடா நாடளாவிய ரீதியில் 1,08,50,000 தடுப்பூசிகளை விநியோகித்துள்ளது. இது February 14 ஆரம்பமான வாரத்தை விட 4 லட்சம் அதிகமான தடுப்பூசிகளின் விநியோகமாகும். கடந்த 5 நாட்களில் கனடா ஃபைசர், மொடர்னா தடுப்பூசிகளை அதிகளவில் பெற்றிருந்தது. இந்த வாரம் இன்று காலை வரை கனடா மொத்தம் 6,43,000 தடுப்பூசிகளை பெற்றுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். கனடாவின் மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டத்தின் தலைவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். CPP எனப்படும் கனடா ஓய்வூதிய திட்டத்தின் தலைமை நிர்வாகி
மார்க் மேச்சின் நேற்று இரவு தனது பதவியில் இருந்து விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாய்க்கு அண்மையில் தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்ட இவர் அங்கு கோவிட் தடுப்பூசியை பெற்றது தெரியவந்த நிலையில் இந்த பதவி விலகல் அறிவித்தமை தெரியாகியுள்ளது. கனேடியர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என கனேடிய அரசாங்கம் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியானது. கனடாவில் இன்று மொத்தம் 3252 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1258, கியூபெக்கில் 815, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 589, ஆல்பர்டாவில் 356, சஸ்கச்சுவானில் 183, மனிடோபாவில் 64, நோவாஸ்கோஷியாவில் 10, நியூஃபவுண்ட்லாந்து லப்ரடோரில் 4, நியூ பிரின்ஸ்விக்கில் 1, நுணவுற்றில் 1, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 28, கியூபெக்கில் 11, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 7, ஆல்பர்டாவில் 3, மனிடோபாவில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 8,61,472 தொற்றுகளும் 21,915 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,09,039 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். Thank you, Dushanti Gunaratnam, Canadian செய்திகளுக்கு. You are watching Good Evening Canada, sponsored by Life 100 Insurance and Investment Inc. Sridharan Thurayraja. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து எங்கே இருந்து ஸ்கேம் பண்ண தெரியாமல் இருக்குது. இன்றைக்கு வந்து டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட் ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்குது. டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஜாப்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி, எஸ்பெஷலி இந்த செக்யூரிட்டி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி ஸ்கேமர்ஸ் வந்து ஆக்களுக்கு பொய்யான ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணுறோம்ட்டு எக்ஸ்சேஞ்சாக மணி கேட்டிருக்கணும். ஆப்வியஸ்லி லைக் யாரும் எம்ப்ளாயீஸ் ஜாப் கொடுக்குறேன்டா உங்கள்கிட்ட இருந்து மணி கேட்க மாட்டேனோம். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஸ்கேம். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி யாராச்சும் கால் பண்ணி சொன்னால் நீங்கள் பி அவேர் ஆஃப் இட். அண்ட் ஆல்சோ டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அந்த கம்பெனிஸ்ன நேம். இது ஆக்சுவலான கம்பெனிஸ் இல்லை, பட் இந்த கம்பெனிஸ்லேருந்து தான் ஜாப்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்தினோம். அந்த கம்பெனிஸ் என்னென்றால் டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் மற்றது வந்து டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இங்க். இந்த 2 கம்பெனி லிஸ்ட்லேருந்து தான் ஜாப்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி ஸ்கேம் பண்ணோம். ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. இப்படி யாரும் கால் பண்ணால் அதை நம்பி அந்த ஜாப் ஆஃபர் காசு கொடுத்துட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கு வந்து சரியான வார்ம் அண்ட் பியூட்டிஃபுல் வெதராக இருந்தது, சனியாக இருந்துச்சு. இது நாளைக்கு இப்போ நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் மழை பெய்ய போகுது இந்த மாதிரி இருக்காதுண்டு. ஸோ நாளைக்கு வெதர் என்ன மாதிரி இருக்க போகுது, எஸ்பெஷலி இன்றைக்கு இங்கே வந்து வார்மாக இருந்தது, பட் அல்பர்டா பக்கம் எல்லாம் எப்படி இருந்ததோ தெரியல. ஸோ நாளைக்கும் என்ன மாதிரி இருக்க போகிறன்றதை வெதர் லெட்ஸ் லுக் அட் இட். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் பனி மற்றும் உறைமலைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 3°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.6°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.3°C. நாளைய நாள் உறைமலை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.6°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back to Good Evening Canada. இந்திய ஷோ வந்து இப்போ வந்து நிறைவுக்கு வரப்போகுது. ஹோப்ஃபுல்லி இந்திய நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்திய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்ரீதரன் துரைராஜா. வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்கோ. அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க. ஸோ சென்டர்ஸ் வீடியோஸ் நாங்கள் வந்து எங்களோட கலையரங்கத்தில் போடுறோம். அண்ட் சாட்டர்டே சண்டே குட் ஈவினிங் கேனடா இல்லை, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கேனடா மண்டே சந்திக்கும்.
நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட ஃபேஸ்புக், IPTV மற்றும் யூடியூப் மூலமாக இணைந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களிடம் விடைபெறப்படுறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே. குட் நைட்.